ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 14/1/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் சிங்கிள் நம்பர் தான் சொல்ல போகிறேன், சரிங்களா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம், சரிங்களா? அந்த சிங்கிள் நம்பர் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்குங்க, சரிங்களா? நம்ம நேற்றுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்துருப்போம், சரிங்களா? நேற்றுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தோம். அந்த பேட்டர்ன் படி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னுமே தெளிவாக வந்து சொல்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. அதனால் 9ஆம் தேதி, சரிங்களா? 9ஆம் தேதி நமக்கு ஸ்ட்ரைட்டாக வருது. அந்த இடத்துல நான் ரைட்டுன்னு சொல்லி போட்டு வைக்கிறேன், சரிங்களா? ரைட்டு, சரிங்களா? அந்த இடத்துல 7 பி போர்டு 7க்கு நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தோன்னா 7 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த உள் நம்பர் பி போர்டுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் வீண் போட்டு வைக்கிறேன். 2க்கு வந்து பார்த்திங்கன்னா பவரில் வந்திருக்கு, சரிங்களா? வீண் கூட பீன் போட்டுக்கோங்க, பவரு. நெக்ஸ்ட்டு 9 அப்படிங்கிற நமக்கு வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக வந்துருச்சு. நேற்றுக்கு நம்ம பவரில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா? நமக்கு பவரில் வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு. அப்போது இந்த 0 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு டேரெக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும், சரிங்களா? எப்படி நமக்கு ஒரு டேரெக்ட்டு, ஒரு பவர், ஒரு டேரெக்ட்டு, ஒரு பவர், நமக்கு நாளைக்கு வந்து ஒரு டேரெக்டாக அந்த நம்பர்ஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது, சரிங்களா? இங்கே மேலே பாருங்கள், 0க்கு பவர் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? பவர், அதாவது பவரு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது நிப்பாட்டணும். ஏன்னா நமக்கு 3 டைம் வந்து பவரு. 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் அடிக்கிறதுக்கு 0 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரணும், சரிங்களா? அது இல்லாமல் இந்த மாதிரி டபுள்ஸ் வந்தாவே நம்ம நிறைய டைம் சொல்லியிருப்போம், சரிங்களா? 9, 8, 8, 9 வந்து பார்த்தீங்கன்னா ரம்மி மாதிரி கணக்கு, சரிங்களா? இந்த 8, 9 இந்த மாதிரி டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அதாவது சேர்ந்து உள்ள நம்பர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா 778ன்னு அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து பார்த்தோன்னா 7, 8 2 நம்பர் மட்டும் ரம்மி, அந்த கணக்கு வச்சுக்கணும். இப்போ 7க்கு கீழே இதில் சின்ன நம்பர் வந்து பார்த்தோன்னா 7 கீழே 6, 8க்கு மேலே வந்து பார்த்தோன்னா 9. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வரும். இந்த நமக்கு இன்னைய கணக்குப்படி பார்க்கலாம், சரிங்களா? இன்னைய கணக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா 8க்கு கீழே வந்து பார்த்தோன்னா 7, 9க்கு மேலே வந்து பார்த்தோன்னா 0. அந்த கணக்குப்படி வந்து பார்த்தோன்னா 0 வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் வந்தால் ஏதே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 0 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஏதோ ஒரு போர்டில் நமக்கு வந்து பார்த்தோன்னா நாளைக்கு ஆன் போர்டில் 0 வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நான் முன்னாடியே வந்து நிறைய டைம் சொல்லியிருப்பேன், 639 முன்னாடி நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்துங்க 639. அந்த 639 பார்த்துக்குங்க. இந்த நம்பர் மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் 18. இந்த மாதிரிங்கிற நம்பர் 18 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்த நாள் அடிக்கிற உள் நம்பருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸ்லேருந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வரணும், சரிங்களா? அந்த 2 நம்பர்ஸும் வர்றதுக்கான சான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, சரிங்களா? இதுலேருந்து 602லேருந்து 2 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நம்பரை பிரித்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 60, 62, 02. அது இல்லாமல் இந்த மாதத்தில் 7, 5ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 20 தான் ஃபாலோயிங் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? 02, 20 அப்படிங்கிற நம்பரு ஃபாலோ பண்ணாதவங்களும் இன்றைக்கி ஒரு நாள் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க, சரிங்களா? இந்த நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிக் பிளேஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இந்த நம்பருக்கு நான் சிங்கிள் நம்பர் எடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேப்பில் பாருங்கள், கரெக்டாக நமக்கு சிங்கிள் நம்பர் சூப்பராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகிருக்கும். 37 அப்படிங்கிறப்ப 7 அப்படியே வச்சுக்கலாம், சரிங்களா? 3க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 2, அந்த 2 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள், பிசியில் 27, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 49, 49க்கு பாருங்கள் 9 அப்படிங்கிற நம்பர், அங்கே உள்ள பி போர்டு அப்படியே வச்சுக்கலாம். 4க்கு கீழே 3, 39 கரெக்டாக சூப்பராக நமக்கு வந்து பாஸ் ஆனிச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல 60 அப்படின்னு சொல்லியிருக்கு, சரிங்களா? 60க்கு நம்ம 0 அப்படியே வச்சுக்கலாம், சரிங்களா? 0 அப்படியே வச்சோம்னா நாளைக்கு 50 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பிசி மட்டும் 50. இந்த நம்பர் வந்துச்சுன்னா 1650 நம்மளோட 4 டிஜிட் ஃபாலோயிங் நம்பர் நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நம்பர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க நாளைக்கு கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்க நாளைக்கு ஒரு நாள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? 1650 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இந்த இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் தான் எனக்கு சிங்கிள் நம்பராக வருது, சரிங்களா? 1650 இந்த நான் ஏபிள் வந்து நீங்கள் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாலோவிங்ஸில் இருக்கிறதுனால இந்த நம்பர் சொல்கிறேன். 1650 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? அந்த 18 உள் நம்பர் வெளியில் 18 இருந்தால் அந்த 602லேருந்து 2 நம்பர் வரணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்கும் இந்த 60 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் சேர்த்து 1650 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க
நாளைக்கு ஒரு நாள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணுறவங்க நாளைக்கு போட்டாலுமே இனிமேல் ரெகுலராகவும் எடுத்து போட்டு ட்ரை பண்ணிக்கங்க. நாளைக்கு வரதுக்கான ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சப்போர்ட்கான கெஸ்ஸிங்கு. ஸோ 1650 மட்டும் தான் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சப்போர்ட்கான கெஸ்ஸிங் ஒரு நம்பர் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 6ஆம் தேதி ரிசல்ட் பார்த்துங்க 18, அதாவது 188ன்னு அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 188 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. 188க்கு ஏசி நம்பர் பார்த்துங்க. ஏசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 18க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 63 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 63க்கு நமக்கு இந்த இடத்துல ஏபி ஒரு 63. ஸோ நெக்ஸ்ட்டு 404, 404க்கு ஏசி 44 இருக்குங்களா? 44க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 99, 99 பாருங்கள். இந்த இடத்துல ஏபி 99 நமக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு இந்த இடத்துல பார்த்துங்க 16ன்னு சொல்லியிருக்கு. 16க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 61. சரிங்களா? 61 அப்படிங்கிறப்ப நமக்கு ஏபியில் 61 வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கேருந்து நமக்கு 2 நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதனால் 610 நமக்கு அது இல்லாமல் ஆல் போல்ட்லேயே வந்து பார்த்தோன்னா 0 வரணும். சரிங்களா? ஸோ அதனால் 610 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த நம்பர் அப்படியே திருப்பி 5610 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ டோட்டலாக 2 நம்பர் 1651, 5610 சரிங்களா? ஸோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கான கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் 0 அல்லது 3 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாலோவிங் நம்பர் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதம் எந்த ஃபாலோவிங் நம்பர்ஸுமே வந்து கொடுக்கல. ரெகுலர் ஃபாலோவிங்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ ஃபாலோவிங் நம்பர் இன்ன வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இதுக்கு மேலே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச பேட்டர்னாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஏற்கனவே சொன்ன பேட்டர்ன் தான். சரிங்களா? அதாவது மாதத்தோட முதல் நாள் ஏ போர்டு என்ன இருக்கோ அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா நம்ம பின்னாடி போகணும். சரிங்களா? முன்னாடி 1, 2, 3, 4, 5, 6வது நாள் ஏபி 40. இந்த 40 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா இனி வரும் நாட்களில் 4004 அப்படிங்கிற நம்பர் வரும். ஸோ எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் போர்டில் 14ஆம் தேதி நாளையிலேருந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 0440 இந்த ஒரு பேர் ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தவங்க எடுத்துக்கோங்க. இதுதான் பேட்டர்ன். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 8ன்னு இருக்குன்னு வச்சுங்க. 8னா 8வது நாள் பார்க்கணும். இப்போ 6ங்களா? அது 6, 7, 8, 8னா 85ன்னு கணக்கு வரும். ஸோ நோட்டில் எழுதி வச்சுக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா எல்லா மாதமே நமக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்திருக்கு. செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 9ஆம் தேதி. ஸோ 9ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏசி 84. ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏசி 84. இந்த 84 அப்படிங்கிறது இனி வரும் நாட்களில், அதாவது 9ஆம் தேதி மட்டும் எல்லா மாதமும் செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். 9ஆம் மாதம் எல்லா நாளுமே வந்து பார்த்தோன்னா ஏசி நம்பர் 8448 அப்படிங்கிறது ரிட்டர்ன் வருது. ஸோ அதே மாதிரி 12ஆம் தேதி ஏபி 63. இந்த நம்பரும் வந்து பார்த்தோன்னா ஏபிஎஸ்சிபிஸில் 6336. ஸோ மொத்தம் 4 நம்பர் சொல்லியிருக்கேன். 041, ஸோ 84, இந்த 63. ஸோ இந்த 3 நம்பர்ஸுமே வந்து பார்த்தோன்னா ஏபிஎஸ்சிபிஸில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். 3மே எடுத்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தோணுதோ அந்த நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 3 நம்பர்ஸ்லேருந்துமே 3 நம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வரணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நம்ம சொன்ன மாதிரி 1651, 5610 எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.